நீங்கள் ஒரு B2B கம்பெனி ரன் பண்ணுறீங்களா? பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்காக இன்னும் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வித்தின் 2 மினிட்ஸில் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து லாஸ்ட் 1 மந்தில் என்னென்ன வெண்டாருக்குலாம் பேமெண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, இந்த 1 மந்தில் வந்து என்னென்ன வெண்டாருக்குலாம் வந்து ஓவர் டியூ ஆகுது, என்ன பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஓவர் டியூ ஆகுது, அப்படி இல்லை பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடுறீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எம்ப்ளாயீஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகுது, அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி தவிர்க்கலாம். சப்போஸ் நான் சொல்கிற ரிப்போர்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியலைன்னா எங்களோட பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஐட்டம் என்னென்ன வெண்டார்கிட்ட நம்ம வாங்குறோம், என்ன வெண்டார்கிட்ட என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், நம்மளுடைய ஐட்டமோடைய ப்ரைஸ் டீவியேஷன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு ஐட்டம்னால நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்த கஸ்டமர்ஸ்க்கு அது மூவ் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து எந்தெந்த எக்ஸ்பென்ஸில் நம்ம வந்து தவிர்க்கலாம், கேட்டகரி வைஸாகவும் இயர் வைஸாகவும் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் எப்படி பிரிக்கலாம், ப்ளஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம இது பண்ணுறதுனால நம்ம கம்பெனியோடைய ஓவரால் பர்ச்சேஸ் வேல்யூவில் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஒரு ஆர்டர்லேயும் நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன எம்ப்ளாயி பேஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், இது உட்பட இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு வெண்டார் பேஸ் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு, அந்த வெண்டாரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குவாலிட்டி செக்கிங்லேருந்து இன்டெகிரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டெப்த்தான பர்ச்சேஸ் மாடியூல் டிபெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து வித்தின் 100 rupees per மந்த்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.